பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி சுவையா எப்படி செய்யறன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப எளிமையான முறையாகவும் இருக்கும், அதே சமயத்துல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யலான்றத நான் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறாங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் ரொம்ப சுவையான ரொம்ப சிம்பிளா எளிமையா எப்படி மோர் குழம்பு செய்யறன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு வைக்க போறோம். அது எப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கிறேன். நீங்க பூசணிக்காய் இருந்தா பூசணிக்காய் போடலாம், வெண்டைக்காய் போடலாம், இல்ல நம்ம வீட்டுல உளுந்து வடை சுட்டோம்னா அதை கூட போட்டு மோர் குழம்பு வைக்கலாம். இப்ப நான் பூசணிக்காய் நறுக்கியிருக்கேன். பூசணிக்காய் தேவையான பொருட்கள்: ரொம்ப முக்கியமான தயிர், ரொம்ப புளிக்க கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். நார்மலா இருக்கலாம். அப்படின்னா 1 ஸ்பூனு பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூனு கொத்தமல்லி. இது கொத்தமல்லி வாசனையில அந்த மோர் குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். இது மூணையும் ஒரு வாட்டி கழுவிட்டு நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா அரைஞ்சிரும். பாருங்க, ஊற வச்சிருக்க அரிசியும் துவரம்பருப்பும் மல்லியும் ஊற வச்சாச்சு. வைக்கும்போது நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்காய் ஒரு சின்ன தேங்காய்னா ஒரு அரை மூடி போதும். நம்ம வீட்டுல தேவையான அளவு இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், பச்சை மிளகாய். ஜீரகம் நமக்கு ஒரு அரை ஸ்பூன் போடலாம். பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த தேங்காய், ஜீரகம், துவரம்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி, மல்லி, இந்த பாருங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நம்ம மிக்சியில ஓட்டிக்கணும். தாளிக்க காஞ்ச மிளகாய், பெருங்காய பொடி, கருவேப்பிலை, இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம நைஸா அரைச்சிடணும். அரைச்சிட்டு இதே மிக்சி ஜார்லயே அப்படியே தயிரை போட்டு நம்ம ஒரு 2 ஓட்டு ஓட்ட வேண்டிதான். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு தயிரை ஓட்டிட்டேன். ஒரு ஓட்டு ஓட்டினா போதும். வானல்ல நம்ம வெறுமனே காயை போட்டு 2 வதக்கிடலாம். ஏன்னா மோர் குழம்புல ரொம்ப கொதிக்க விட மாட்டோன்றதுனால காய் வதங்காது. கொஞ்சம் காய் மட்டும் வதங்கிக்கலாம். காய் வதக்கிட்டு அதில் அப்படியே அரைச்சி வச்சு எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். காய், மோர் குழம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போடலாம். எப்பயுமே மோர் குழம்பு மட்டும் எந்த காலத்தோடும் ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிக்க விட்டோம்னா திரிஞ்சு போயிடும் மோர் குழம்பு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்ப ரசத்துக்கு எப்படி முட்டை வர அளவுக்கு பார்த்துட்டு லைட்டா கொதிக்க வரும்போது நிறுத்துறோமோ அதை போல நிறுத்திடணும். பாருங்க, நுரைச்சிட்டு வருது பாத்தீங்களா? இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்படி நம்ம நுரைச்சி வருது. இதுல கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டோம். அவ்வளவுதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அது மேல விட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். கொஞ்சோண்டு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்ட பிறகு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நிறுத்திடலாம். இதுதான் சுவையான மோர் குழம்பு. இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.